எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபஞ்சதேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நான் யார், நமக்குள் ஒரு பயணம் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல வீடியோவில் நம்ம நான் யார், எனக்குள்ள ஒரு பயணம் போன போது எனக்கு நான் எதை பெஸ்ட்டாக கண்டுபிடிச்சேன், அதை எந்த அளவுக்கு நான் நம்பினேன், அந்த அளவுக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்தது, பெஸ்ட்டாகவும் போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி போடுற வீடியோவில் எல்லாருக்கும் காமனாக, இது முன்னாடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் இன்ட்ரடக்ஷனாக நம்ம கொஞ்சோண்டு சொல்லிடலாம். எல்லாருக்கும் காமனாக, அந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் காமனாக நான் யார், நமக்குள்ள ஒரு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நம்ம போய் தேடி பார்த்தோன்னா அதோட எண்டு அப்படின்றது எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும். போயிட்டுருக்கிற பாதை தான், தேடி தேடி போகிற பாதை தான் வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதை இப்போ நம்ம அதை வச்சு தான் அடுத்து உள்ளே நம்ம போக போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருக்குமே ஒரு கட்டத்தில் ஒரு கேள்வி வரும். சரிங்களா? இப்போ நான் மனிதர்களை பற்றி மட்டும் பேசி இந்த வீடியோவில் முடிக்க போகிறேனா அப்படின்னா கிடையாது. நான் கொண்டு போக போகிற ரூட்டே எது வழியாக கொண்டு போக போகிறேன்னா ஆத்மா அப்படின்றத சொல்லி, ஏன்னா நான் என்ன சொல்ல போகிறேன்றது முன்னாடியே சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? ஆத்மான்றத சொல்லி கொடுத்து அப்புறம் பரமாத்மா லெவலுக்கு உங்களை கொண்டு போய் விட்டு அதெல்லாம் புரிய வச்சு பார்க்குறதுனா, உங்களை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் போய் பார்த்துருவீங்களா? அப்படி இல்லை. அதாவது உங்களுக்கு இதெல்லாம் தான் இருக்கும், நமக்குள்ளே நம்ம தேடி போனோம்னா எல்லாருக்குமே காமனாக இதெல்லாம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள டீப்பாக போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கருத்துகள் வேறுபடும். சரிங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட் இந்த உலக வாழ்க்கையில். சரிங்களா? அப்போ இந்த ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு இருக்குன்றதை நம்ம முதல்ல ஒத்துக்கிறணும். சரிங்களா? அதாவது நம்ம தேடி போகக்கூடிய எண்டு எல்லாருக்கும் ஒன்று தான், அதையும் நம்ம ஒத்துக்கணும். ஆனால் போகக்கூடிய பாதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளோட அனுபவத்தை கொண்டு ஒத்து வராதவங்களுக்கு போய் திணிக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம முதல்ல ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ. சரிங்களா? இப்போ கண்ண மூடி ஏதாவது தியானம் பண்ணி என்கிட்ட போக போகிறோமா அப்படி இல்லை, சும்மா நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை அப்படியே அனலைஸ் பண்ணி அதை நான் சொல்கிறது அப்படியே கேட்டுகிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நான் சொல்ல நீங்கள் உங்களுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இந்த பொண்ணு இதை சொல்லுச்சு, ஆமாம் அதில் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்களே டீப்பாக ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல, அதை கேட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து இந்த பிள்ளை இதெல்லாம் சொல்லிச்சு, நிஜமா இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியாமல் யாருக்குமே போகாது. உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்படியாக இருக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நான் போட போகிறேன். இதில் பல விதமான மிக்சடு கருத்துக்கள் இருக்குது. நான் யாருன்னு சொல்லி நம்ம தேடி போகிறதுல நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால தான் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் அப்படின்றது வருது. நிறைய பேர் ஆத்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், உயிர் தான் இருக்குது, ஆத்மான்றது கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் போயிட்டுருக்கிற இந்த உலகத்துக்கு தெளிவான விளக்கத்தை புரிய வைக்கலாம் அப்படின்றதுக்காக இறைவன் எனக்குள்ளே இருந்து உங்கள் எல்லாருக்கும் சொன்ன விஷயம். சரிங்களா? இதை நான் சொல்லாமே இருக்கலாம். அதனால் இதை எனக்கு சொல்லாமல் இருக்கிறதுனால எனக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. நான் என் வாழ்க்கையில் எப்பயும் போல் வாழ்ந்துகிட்டே தான் இருக்க போகிறேன். ஆனால் நான் இதை சொன்னேன்னா கன்ஃபியூஷனில் இருக்க நிறைய பேருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவாக வாழ்வாங்க. இனிமேலாச்சு தான் யார் அப்படின்றத உணர்ந்துட்டு வாழுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால தான் இந்த மகா சிவராத்திரி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம். இது முன்னாடி தான் எனக்கு பிளானு, இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான ஒரு நேரம் வரலன்னு சொல்லி நான் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எஸ், இது இந்த டைமில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி இறைவன் வழிவகுத்து கொடுத்து விட்டுட்டாங்க. இன்றைக்கி அந்த நேரத்தை எடுத்து எனக்கு
ஏன்னா நான் போகணும்னு நினச்சாலும் எனக்கு நேரம் கிடைக்காது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நின்னு நிதானமா உட்காந்து பொறுமையா உங்களுக்கு சொல்லணும்ல வீடியோல. சுத்தி சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு தானே! அதுக்கான சூழ்நிலைகள் அமையாம இருந்துச்சு. இப்ப அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், நம்ம கஷ்டமா இருந்தாலும் இத முயற்சி பண்ணி இந்த வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரி போதும். இப்ப அது வந்து நமக்குள்ள ஒரு பயணம் சொல்லி போவோம். ஸ்டார்ட்டிங்ல நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி வருதுப்பா. அ இப்ப முதல்ல நம்ம எத சொல்லுவோம்? உடல் தான் சொல்லுவோம். நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? அதுலருந்து நம்ம போவோம். சரிங்களா? அ நம்மளுடைய உடல் மெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளோட உடல் ஃபர்ஸ்ட்டு நான் யார் அப்படின்ற கேட்குற கேள்விக்கு முதல்ல என்னான்னே தெரியாதவங்களுக்கு அதுவே ஒரு விடையா இருக்குது. கரெக்ட்டு தானே? இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லைல. நான் யாரு? தாரணி. தாரணின்னா யாரு? இப்படிப்பட்ட உடல்ல இருப்பாங்க. தாரணி இந்த ஊர்ல இருந்து வருவாங்க அவங்க. அ டெய்லி யூடியூப் வீடியோல வந்து பேசுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு இது வச்சிருக்கோம்ல கணிப்பு. இந்த உலகத்துல உள்ள நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நம்ம வந்து ஒரு அடையாளம் வச்சிருக்கோம். இவங்கன்னா இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சந்திக்காம இருக்கிறவங்க எத்தனையோ கோடி பேரு. சரிங்களா? எத்தனையோ கோடி பேருன்னு சொல்லிட்டேன். அப்ப நம்ம அதுதான் கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம சந்திச்சவங்க கொஞ்சம் பேர பார்த்துட்டு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாதுன்றத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். சரி ஓகே. அப்ப உடல். ஃபர்ஸ்ட் விடை என்னது? உடல். ஆனா அந்த உடல் மட்டும்தான் நானா? அப்ப நான் வந்து செத்து போயிடுறேன். சரிங்களா? அப்ப இந்த உடல் வந்து நிரந்தரம் கிடையாது தானே! ஆனா அதுக்கப்புறமா எனக்கு வந்து லைஃபே இல்ல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிற முடியுமா? நம்ம முன்னோர்கள் அப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. நெறைய புக்ஸ்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. மறுபிறவி இருக்குது. நம்ம திருப்பி பிறந்து பிறந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அடுத்து பிறந்து வரும்போது வேற உடல் எடுக்கிறோம். இப்ப தாரணியா நான் இறந்து போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். தாரணியாவே பிறந்து வரேனா? பேர் வேணா ஒரே மாரி கூட இருக்கலாம். ஆனா உடல் அதே மாரி இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. வேற ஒரு உடல் எடுத்துதான் பிறந்து வருவோம். வேற ஒரு அப்பா, அம்மா வயித்துல வேற ஒரு வாழ்க்கை எடுத்து பிறந்து நம்ம வந்து வருவோம். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். அப்போ உடல் நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா இந்த வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உடல் தான் நிரந்தரம். அதாவது நம்ம வாழுகின்ற வாழ்க்கை வரைக்கும் நிரந்தரமானது எது? நம்ம மரணத்துக்கு முன்னாடி வரைக்கும். உடல் தான் நிரந்தரம். அத ஃபர்ஸ்ட்டு தெளிவா புரிஞ்சுக்கணும். உடல் நிரந்தரம் இல்லப்பா. அதனால எனக்கு நான் இருப்பேன். அப்படின்னு இருக்கலாமா? கிடையாது. உடல வச்சுத்தேன் இருக்கிற முடிவு எது? நம்ம வாழ்க்கைக்கான முடிவு எதுன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? உடல வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப உடல்ல இருக்கிற அந்த வாயின்ற பகுதிய வச்சுதான் நான் பேசி உங்களுக்கு சொல்ல முடியுது. நான் யாருன்றத நான் கண்டுபிடிச்சத உங்களுக்கு சொல்ல முடியுது. அப்ப உடல் முக்கியம் தானே! சரிங்களா? புரிஞ்சிருச்சு. அதத்தான் வந்து திருமூலர் வந்து உடல் வளர்த்தேன் உயிர் சிரிப்பு வருதா எல்லாருக்கும்? ஏன்னா இந்த பேசிக் எல்லா பேரும் தெரியாம இருக்கிறாங்க. உலகத்துல நெறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து அதெல்லாம் சொல்ல விரும்புறேன். திருமூலர் அதுதான் வந்து உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி அடுத்து என்னதுப்பா நான் யார்? அப்ப உடல் நிரந்தரம் இல்லன்னு சொல்லிட்டோம்ப்பா. அப்ப உயிர் தான் நிரந்தரமா? உயிர் அதுக்கு அடுத்து நமக்கு தெரிஞ்ச வார்த்தை உயிர் தான். உயிர் உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இது கூட தெரியாமலாம் யாருமே இருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஆனா அது எந்த அளவுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கோன்றதுல தான் ஒவ்வொருத்தரும் வேறுபடுறோம். ஓகே? ம். இப்ப உயிர எப்படி நானு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏன்னா அது அது ஒரு என்ன சொல்றது? உயிருக்கு ஏதாச்சும் உணர்வுகள் இருக்குதா? கிடையாது. அது அது பாட்டுக்கு சுத்தும். உயிர் வாழ்றது அப்படின்னு எத சொல்றாங்க? நம்ம பிறந்ததுலருந்து மரணம் நிகழக்கூடிய வரைக்கும் நமக்கு எனர்ஜிய குடுக்குறது. தினம் தினம் எந்திரிச்சு நடமாடி ஏதாவது ஒரு வேலைய பண்றதுக்கான எனர்ஜிய குடுக்குறது தான் உயிர். சரிங்களா? என்ன அந்த பிள்ளை இப்படி சொல்லி புடிச்சு, உயிருக்கு உணர்வே இல்லையா? அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடாது. அந்த உணர்வுகள் பத்தி அடுத்து உயிர தாண்டி ஒண்ணு இருக்குது. அதுல நான் சொல்ல வரேன். சரிங்களா? அதுக்குள்ள டவுட் படாதீங்க. உயிருக்கான டெஃபினிஷன் இதுதான். நம்ம இந்த உலகத்துல பிறந்ததுலருந்து தான் உயிர் இருக்கா? கிடையாது. கருவறையில நம்ம அம்மா வயித்துக்குள்ள, அப்பா வயித்துக்குள்ள இருந்து வந்ததுலருந்தே நமக்கு வந்து உயிர் இருக்குது. சரிங்களா? அப்பயே உயிருன்றது இயங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல ஏதோ ஒரு உயிர் தான் நம்ம போய் அம்மா வயித்துக்குள்ள போறோம். சரிங்களா? அப்ப இருந்து அந்த உயிருக்கு வந்து சில உணர்வுகள் ஏற்படுது.
உடலாக வடிவெடுக்குது அந்த உயிர். உயிராத்தையும் போகுது. ஒரு சின்ன துகளாத்தான் அப்பா வயிற்றுலேருந்து அம்மாவுக்கு வந்து போகுது அந்த உயிர். அதுக்கு உருவம்லாம் இருக்குது. ஆனால் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. உருவத்தோட தான் இருக்கும். நம்ம இதுலலாம் படிச்சிருந்தோம்னா தெரியும். பயாலஜி புக்கில் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். அதுக்கு வந்து ஒரு தலை மாதிரி அப்புறம் வால் மாதிரி இருக்கும். அப்போ உயிர் குட்டியாக இருக்கிற அந்த குழந்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு வந்து உருவமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? இருக்குது. சரிங்களா? அப்பா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அந்த ஸ்பெர்முக்கு வந்து உருவம் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படி சொல்லணும். ஓகேங்களா? அதெல்லாம் கூட ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சா நமக்கு வந்து மருத்துவர்கள் சொன்னதைத்தான் இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரல. சரிங்களா? அந்த உருவம் கண்ணுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் போக போக எப்போனா அந்த 2வது மாதம் ஸ்கேன் பண்ணும்போதே அது வந்து கண்ணுக்கு தெரியும். இங்கே வந்து உயிர் இருக்குதுப்பா, ஒரு உருவமாக இருக்குதுப்பா வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ அங்கே இருந்தே அந்த உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான கர்ம வினைகள், அது எப்படி வாழணும் எல்லாமே அங்கே இருந்தே விதைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அப்போ அம்மா வயிற்றுக்குள்ளே நம்ம வந்து இருக்கும்போது இருந்தே அந்த உயிருக்கு தேவையான அப்பறந்தே அது வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த உயிர் நம்ம யாராக இருந்தாலும் சரி, நம்ம அம்மாவுடைய கருவறையில் இருக்கிறோம்ல, அப்பறந்தே நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். டெய்லி ஏதோ ஒன்று நமக்குள்ளே ஒரு திங்கிங் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. வெளியில் இருக்கிற நம்மளால் புரிஞ்சுக்க முடியலன்றதுக்காக அந்த குழந்தைக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காதுப்பா. சும்மா அது பாட்டுக்கு வயிற்றுக்குள்ளே அம்மா சாப்பிட்ற சாப்பாட்டை தொப்புள் கொடி வழியாக எடுத்துக்கிறோம். அவ்வளோதான் அது. அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? அதுக்கு இருக்கும், நிறைய திங்கிங் இருக்கும். எதுக்கு இந்த ஒரு அம்மாவை நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம், இந்த ஒரு அப்பாவை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ற திங்கிங்லலாம் அது இருக்கும் வயிற்றுக்குள்ளே. எனக்கு ஏன் இந்த சாப்பாடு கிடைக்கிது, அதெல்லாம் அது யோசிக்கும். நமக்கு அதை புரிஞ்சிக்க தெரியாதுன்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே. அப்புறம் ஏன் வந்து 7 மாதம் ஆனோடனே வளையல் போட சொல்கிறாங்க? குழந்தைக்கு நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 7 மாதம் ஆனோடனே எதுக்கு வளையல்? குழந்தைக்கு அது காதுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி காதே இல்லாமல் இருக்குமா? அப்படி இல்லை, வளர்ச்சி அதிகமாக அடைஞ்சிருக்கும். அப்போ எந்த ஒரு சவுண்டையும் வெளியிலேருந்து அதனால கேட்டு உணர முடியும். உணர்வு. சரிங்களா? அதனால தான் அந்த வளையல் சவுண்டு கேட்டுட்டு ஓகே நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே தான் இருக்கோம். அப்போ அம்மான்றது அது தெரியுமா? அப்படி தெரியாது. நம்மளை யாரோ பார்த்துக்கிறாங்கப்பா, அவங்களுக்குள்ளதே நம்ம சேஃப்டியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அதுக்கு வரும். அந்த வளையல் சவுண்டு கேட்க அப்படின்றதுக்காக தான் போடுறோம், அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாமே ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நம்ம தான் இந்த காலத்தில் தெளிவில்லாமல் வாழ்கிறோன்ற. ஆனால் நம்ம தெளிவில்லாமல் வாழ்ந்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டு போனாங்களா முன்னோர்கள், அவங்களையெல்லாம் அறிவாளியே இல்லைன்ற மாதிரி, அவங்க எல்லாம் மூடத்தனமாக சொல்லி வச்சுருக்காங்கன்ற மாதிரியே நம்ம பேசுகிறோம். அதில் நம்ம எவ்வளோ மூடத்தனமாக இருக்கோன்றது நல்லா தெளிவாக தெரியுது, எனக்கு தெரியுது. சரிங்களா? அதுக்காக வந்து எல்லா சாஸ்திர சம்பிரதாயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணுமா? அப்போ சதி திட்டம்லாம் ஃபாலோ பண்ணணுமா? அப்படி கிடையாது. சில விஷயங்கள் வந்து கரெக்டாக தான் சொல்லி வச்சுருக்காங்க முன்னோர்கள். உணர்ந்து சொல்லி வச்சுருக்குறாங்க, அனுபவப்பட்டு. சில விஷயங்கள்ல தப்பு நடந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அவங்க சொன்னது எல்லாமே தப்பு நம்ம சொல்லக்கூடாது. அவங்கள மொத்தமாக தட்டி கழிக்கிறதே தப்பு. சரிங்களா? அவங்க சொல்கிறதுல இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்கலாம் தானே, நம்மளுடைய முன்னோர்கள் யாராக இருந்தாலும் சரி. சரிங்களா? இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது. சரி, இது புரிஞ்சிருச்சுப்பா. இப்போ நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்? உயிருக்கு வந்து கருவறை வரைக்கும் எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டோம். இதுதான் நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொன்னது. இதுதான் நாம் சொல்ல உங்களுக்கு அந்த இமேஜினேஷன் வருதுல்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இப்போ உயிர்னு சொல்லி சொல்லக்கூடாது. அப்போ நான் யாருன்னு சொல்லி கேட்குறப்போ உடல் தாண்டி நம்ம எங்கே போகிறோன்னா, எனக்குள்ளேருந்து என்னமோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்குது எல்லாருக்குள்ளேயும். சரிங்களா? அப்போ அதுதான் நானா? அப்போ அது பேர் என்னது? எனக்குள்ளேருந்து என்னமோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்குது. அது என்னது? மனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல் விடை மனம். அடுத்து வர்றேன், அது மனம் இல்லைன்றதை அடுத்து நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். ஆனால் முதல்ல நம்ம கேள்வி கேட்கும்போது நமக்கு என்ன தெரியும்? உடல் நான் இல்லை, நிரந்தரம் இல்லை. உடல் வந்து இந்த வாழ்க்கை முடியும் போது அழிஞ்சு போயிடுது, அது தெரிஞ்சிருச்சு. அப்போ நிரந்தரமாக அடுத்து இருக்கிறது என்ன? எனக்குள்ளே போகிறேன், உடலுக்குள்ளே நான் போகிறேன். அப்போ மனம் சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். சரிங்களா?
அப்ப இந்த மனம் வந்து எனக்கு என்ன சொல்லிக் குடுக்குது? பேசிக்கிட்டே இருக்குது. எனி டைம் தூங்குறப்பயும் பேசிக்கிட்டே இருக்குது. கனவா வந்தும் பேசிக்கிட்டே இருக்குது. டார்ச்சர் பண்ணுது. அப்படியெல்லாம் நம்ம வந்து நெனைக்கிறோம் தானே! ஓவர் திங்கிங் பண்ணுது. இந்த மாரிலாம் நம்ம வந்து நம்ம மனச பத்தி இப்ப நெறைய பேர் வந்து மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அத ஒரு ஆளா கன்சிடர் பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து சிரிப்போம். அப்ப அந்த மனம் வந்து எனக்கு என்ன சொல்லிக் குடுக்குது? அது வந்து உயிர உருவாச்சுன்னு நான் சொன்னேன்ல. அப்பா வயித்துலருந்து அம்மாவுடைய வயித்துக்கு போனதுலருந்தே அந்த மனம் வந்து இயங்க ஆரம்பிச்சுருச்சு. சரிங்களா? அப்ப இருந்தே அது பேசிக்கிட்டே தான் இருக்குது. எல்லாத்தையும் என்னென்னமோ அது அதோடைய பாஷையில ஏதோ ஒண்ணு அதுக்கு தமிழ்ல பேசும் அப்படி கிடையாது. அதோட பாஷை என்னவோ அதுல எதையோ ஒண்ண திங்க் பண்ண வச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய உயிர. சாரி நம்மளுடைய உடல, நம்மளுடைய நம்மள நம்மள சரிங்களா? ம். ஆ அதாவது அது எல்லாமே கரெக்ட்டா சொல்லுதா? அப்படின்னா கிடையாது. இந்த இடத்துல தான் மனம்ன்றது நான் இல்லை அப்படின்றது வேறுபடுது. அது தப்புன்றது நமக்கு புரிய வருது. அப்ப எதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். மனதிலே இப்ப இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்து நம்ம போகலாம். இந்த மனசு நமக்கு என்னலாம் சொல்லுது, எனி டைம் சொல்லுதுன்னு நம்ம சொல்றோம். அது சொல்ற பூராத்தையும் நம்ம கேட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நெறைய இடத்துல நமக்கு தப்பாவே முடிஞ்சிரும். இப்போ ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து ஒரு குழந்தையா இருக்கிறோம். தீ எரிஞ்சிட்டு இருக்கு. தீயில கை வைக்கணும்னு மனசு சொல்லுமா? கண்டிப்பா சொல்லும். குழந்தைக்கு சொல்லும். குழந்தைக்கு பார்க்குறது எல்லாத்தையும் அடைய சொல்லி தான் சொல்லும். இதானே ரியாலிட்டி. குழந்தைக்கு பெரிய அறிவின் முதிர்ச்சி இருக்குதா? அறிவு எல்லாருக்குமே இருக்கும். நான் எங்க அப்பாவுடைய வயித்துல இருக்கும்போதே அறிவுன்றது எல்லாருக்கும் டிஃபால்ட்டா வந்துரும். சரிங்களா? ஆனா அந்த அறிவினுடைய முதிர்ச்சின்றது தான் வராது. ஓகேவா? அப்ப அந்த மனம் அ அறிவோட பேச்ச கேட்டு தான் அத சொல்லுது நமக்கு. அறிவோட பேச்சுல ஒரு விஷயத்த ரிசீவ் பண்ணிட்டு வந்து மனம் அப்படின்ற விஷயமா இருந்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது. அறிவு வந்து டைரக்ட்டா நமக்கு பேசாது. சரிங்களா? அறிவுனா இந்த மூளைன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப மனம் எனக்கு கீழ இருக்குதா? அப்படி இல்ல. மனம் உடல் முழுக்க உயிர் எங்கலாம் ஓடிட்டு இருக்கோ, அங்கலாம் மனம் இருக்கும். இத வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா நமக்கு புரியாது. அது போக போக உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ந்து பார்த்து கத்துக்குவீங்க. சரிங்களா? மனம்ன்றது எல்லா இடத்துலயும் அலைப்பாயும். அப்படி இங்க உட்காந்துக்கிட்டே நீங்க வந்து அமெரிக்கா பத்தி நெனைக்க முடியும். இங்க உட்காந்துக்கிட்டே பிரபஞ்சத்துல எத வேணாலும் நெனைக்க முடியும். பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கிற இறைவன கூட நெனைக்க முடியும். இந்த மனத வச்சு தான். அப்ப மனம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்களேன். அப்ப மனசு எல்லாமே தப்பு தப்பா சொல்லிக் குடுக்குதுன்னு இருக்கா, நம்ம மனத வந்து அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால வாழவே முடியாது. திங்கிங்ன்றத எது குடுக்குது? திங்கிங்க அறிவு குடுக்குது. அந்த அறிவிட்ட இருந்து கேட்டு வாங்கி யாரு நமக்கு சொல்றா? மனம் தான் சொல்லுது. ஒவ்வொரு நிமிஷமும் நீ இத பண்ணு, அத பண்ணு. நம்ம எல்லாம் இப்ப நான் சொல்றேன். பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறது யாரு? இப்ப நீங்க தமிழ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தமிழ் லாங்குவேஜ்காரங்க. இப்ப நான் வீடியோ வந்து தமிழ்ல தான் போடுறேன். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே நீங்க புரிஞ்சிருக்கிற வார்த்தைகள வச்சுதே நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இப்ப இந்த நிமிஷம் உங்களுக்கு புரிய வைக்கிறது யாரு? உங்களுடைய அறிவுல நான் பேசுறதெல்லாம் அது வந்து ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். அது பிரெயின்னு சொல்லி கூட வச்சுக்கோங்க. ஸ்டோர் ஆயிட்டே இருக்குது. ஆனா அந்த ஸ்டோர் பண்ணத என்ன ஸ்டோர் ஆச்சு? நான் என்ன பேசுனேன்? அப்படின்றதெல்லாம் இந்த விஷயங்கள் என் வாழ்க்கையில நான் இதெல்லாம் பத்தி இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங்லாம் நான் படிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் தான் அந்த பிள்ளை இப்ப சொல்லிட்டு இருக்கு. அப்படின்றத புரிய வைக்கிறது எது? மனம் தான். மனம் தான் அறிவிலிருந்து அந்த நம்ம என்னலாம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துலயும் என்னலாம் நம்ம அறிவுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோமோ, அது அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மகிட்ட நமக்கு புரியிற மாரி குடுக்குறது யாரு? மனம். மனம் தான் நமக்குள்ள இருந்து பேசுது. இது நம்ம நேத்து பார்த்தோம்ல அது. அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு? அறிவு வந்து நேத்து பார்த்தத ரெக்கார்ட் தான் பண்ணும். அதோடைய லாங்குவேஜ் நமக்கு புரியாது. அது யார்கிட்ட சொல்லும்? ரெக்கார்ட் பண்ணிட்டு, மனம் கிட்ட சொல்லும். மனம் தான் நம்மகிட்ட வந்து சொல்லும். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த ஒரு பொம்மை இருக்குது. பொம்மை குட்டி. இத நான் வந்து 3 நாளா பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே பார்த்தப்ப இது என்னன்னு எனக்கு தெரியல. அப்ப வந்து கரடி பொம்மைன்னு சொல்லி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த மாரி உருவத்தில இருக்கிறதெல்லாம் கரடி பொம்மை அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ரெக்கார்ட் பண்ணது அறிவு. ஏற்கனவே நான் வந்து இத பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்றது. அது அந்த கரடி பொம்மையில இது ஒரு பொம்மை. முதல்ல நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான்
ஸ்டோர் பண்ணிட்டேன். மறுநாள் அதே பொம்மையை நான் பார்க்குறேன். செகண்ட் டே பார்க்குறப்ப எனக்கு என்ன சொல்லும் பிரெயின்? பிரெயின் எனக்கு சொல்லாது. பிரெயின் மனம் கிட்ட போய் என்ன சொல்லுது தெரியுமா? ஏய் நம்ம நேற்று பார்த்தோம்ல அந்த கரடி பொம்மை, அதுதான் இது அப்படின்னு சொல்லி செகண்ட் டைம் நான் பார்க்கும்போது மனம் கிட்ட போய் சொல்லும் பிரெயின். சரிங்களா? அப்போ அந்த மனம் என்ன பண்ணுன்னா, நான் பார்த்துட்டு எனக்கு இது என்னன்னு தெரியலன்னு நான் கேள்வி கேட்குறேன் என்னோட மனம் கிட்ட. இது இது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த பொம்மை அப்படின்னு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் நமக்கு தோணும். என்னைக்கோ பார்த்தோமா, நேற்று தான் பார்த்துட்டு வந்திருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்ட்லன்னு வச்சுக்கலாமா, நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது நேற்று தான் அதை பார்த்துருப்போமா இருந்தாலுமே ஒரு செகண்டில் நமக்கு அதை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் தோணும். அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம். இல்லை அதை எங்கேயோ எப்பயோ பார்த்ததில்ல, நம்ம நேற்று தான் பார்த்தோம். எஸ் இது இந்த கரடி பொம்மை நேற்று தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷனுக்கு வரோம் தெரியுமா? அது வந்து மனம் தான் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குது. இப்போ புரியுதா? மனமோட அறிவோட ரோல் என்ன, மனமோட ரோல் என்ன? அப்ப அறிவும் மனமும் ஒன்றி பிணைந்தது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா? அதாவது உயிர்களுக்குள்ள இருக்கும்போது. மற்ற பிளானட்ஸ்ல எல்லாம் இருக்கும்போது மனம் இருக்குதா? கிடையாது. பிளானட்ஸ், ஹெவன்லி பாடிஸ் அதெல்லாம் சொல்றாங்களா, பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன அணு எல்லாத்துக்கும், அதுக்கெல்லாம் மனம் கிடையாது. சரிங்களா? மனம் அப்படின்றது உயிர் வாழ்கின்ற வடிவங்களுக்கு தான் மனம் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? அந்த மனதுக்கு மனம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, அறிவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அவங்கவுங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்லி கொடுக்குதோ அதைத்தான் நம்ம மனம் வந்து ஒரு மீடியேட்டர். அறிவு சொல்லி கொடுக்குறத நமக்கு புரியிற மாதிரி நம்மக்கிட்ட வந்து சொல்றது. சரிங்களா? அந்த ஒர்க், அந்த ரோலை வந்து பண்ணுது நம்ம உடம்புல. மனசே இல்லையா அப்படின்னு சொல்லி, மனசே இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. மனசு எல்லா ரோலையும் பண்ணிகிட்டே இருக்குது. அது நம்ம புரிஞ்சுக்காம அப்படி தப்பு தப்பாக எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில் தப்பான விஷயத்த அவங்க மனசு சொல்லி கொடுக்குதுன்னு தான் சொல்லணுமே தவிர்த்து அவங்க மனசாட்சியே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சிருச்சுங்களா? சரி, அப்போ அதுதான். இப்போ புரியுதா? தப்பு ரைட்டு புரியாமல் நடந்துக்கிறவங்கள நம்ம என்ன சொல்கிறோம்? மனசாட்சியே இல்லைன்றோம். அப்போ இந்த மனம் என்ன சொல்லி கொடுக்குது? என்னத்தான் வேணாலும் சொல்லி கொடுக்குது. அது அறிவுல இருந்து. அப்போ அறிவு கரெக்டாக சொல்லுதா? அப்படி கிடையாது. அறிவும் அது என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுச்சோ எல்லாத்தையும் சொல்லும் மனம் கிட்ட. மனமும் அது அறிவு என்னத்தெல்லாம் சொல்லுச்சோ அது அப்படியே வந்து நம்மக்கிட்ட சொல்லும். புரியுதுங்களா? அப்போ நம்ம தான் முடிவெடுக்கணும். அது சொன்னது என்னெல்லாம் சொல்ல வருது, அதில் எது சரி எது தப்பு அப்படின்றத அந்த நம்ம தான் முடிவெடுக்கணும்னு சொல்லல. அப்போ மனதை தாண்டி என்ன இருக்குது? அப்போ எது சரி எது தப்பு அப்படின்றத எது என்னைய முடிவெடுக்க வைக்குது? அப்போ அறிவும் முடிவெடுக்க வைக்கல. அறிவு வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி கரெக்டாக இல்லை. அறிவு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறபடி சொல்லி கொடுக்குது. யாருக்கு? மனம்க்கு. மனம் அறிவு என்னத்தை சொல்லி கொடுத்துச்சோ அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணி நமக்கு புரிகிற பாஷையில் நம்மக்கிட்ட வந்து சொல்லுது. ஆனால் எது சரி எது தப்புன்னு அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குமே முடிவெடுக்க தெரியல. பார்த்ததை அப்படியே சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இவங்க பார்த்ததை சொன்னா தானே நம்ம முடிவு எடுக்க முடியும். கரெக்டாக பார்த்ததே சொல்லலை, அறிவுன்றதே நமக்கு முதிர்ச்சி அடையலைன்னா எப்படி முடிவு எடுக்க முடியும்? அப்போ இதுவும் முக்கியம். சரிங்களா? ஃபஸ்ட்டு உடல் நம்ம சொன்னோம். உடலை வச்சு மட்டும் வாழ்ந்துட முடியாது. அப்போ நான் யார் உள்ளே போகும்போது முதல்ல மனம் சொன்னேன். ஆனால் அந்த மனம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்றத சொன்னேன். அறிவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இது ரெண்டும் எனக்கு வந்து சரியாக சொல்லி கொடுக்குதா அப்படின்னா கிடையாது. அப்போ எது சரி எது தப்புன்னு நான் எப்படி டெசிஷன் பண்ணுறேன்? எதை கேட்டு நான் டெசிஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஆத்மா இங்கே தான் வர்றாங்க. அப்போ உயிர்னு ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம்ல, அந்த உயிருக்கு உள்ள என்ன இருக்குது? உயிர்னு ஒன்று உருவாயிடுச்சுனாலே அதில் என்ன இருக்கும்னா ஆத்மா கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? தாவரங்கள் ஒரு உயிர்னு சொல்கிறோம், அதுக்கு ஆத்மா இல்லைன்றது நிறைய பேரோட டெஃபினிஷனாக இருக்குது. எனக்கு என்னோட டெஃபினிஷன் நான் சொல்ல மாட்டேன். உலகத்தில் உள்ள அத்தனை பேரோட கருத்துக்கும் நான் வேறுபடுறேன்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் இதை இறைவன் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பல புத்தகங்கள், பல அறிஞர்கள் இறைவன் அருளால் எழுதி வச்ச பல புத்தகங்களை இறைவன் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆத்மா
அப்படின்றது உயிர் உருவாகிருச்சுனாலே அதில் ஆத்மான்றது நிச்சயமாக இருக்கும். அதில் பதிவுகள் அப்படின்றது எல்லாமே இருக்கும். சரிங்களா? தாவரங்களுக்கு ஆத்மா இருக்குதா? இருக்குது. தாவரங்களுக்கு இருக்கு, பூச்சிக்கு இருக்குது, எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்குது. உயிர் வாழக்கூடியது எதெல்லாமோ எல்லாத்துலேயுமே ஆத்மா இருக்குது. சரிப்பா, இப்படி ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க. இத நான் எப்படிப்பா புரிஞ்சுக்கிறது? யாரும் முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா? அவங்க அவங்க சொல்லி வச்சதையா எனக்கு நீலாம் ஒரு ஆளு. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். என்னைய. அப்ப முன்னாடியே பெரிய பெரிய இறை ஞானிகள்னு சொல்லணும். அதாவது இறைவனை உண்மையா உணர்ந்தவங்க. அவங்க இறை ஞானிகள்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அவங்க என்னலாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்கன்றதுல ஒருத்தவங்க சொன்ன எக்ஸாம்பிள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஆத்மாவா இருக்கக்கூடியது உயிர் வாழக்கூடிய அனைத்துக்குமே ஆத்மா இருக்குன்றத ஆத்மா இருக்கு. அது எல்லாத்துக்குமே செடிக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுவும் திங்கிங் பண்ணும், எல்லாமே பண்ணும். அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இப்ப நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்த பல பேர் இறைஞானின்னு நம்மளா பட்டம் கொடுத்து வச்சிருக்கோம் நிறைய பேருக்கு. அவங்க சொல்ற கருத்துக்கள்ல மனிதருக்கு மட்டும்தான் ஆத்மா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வர்றாங்க. அதெல்லாம் தவறு. சரிங்களா? இந்த மகா சிவராத்திரி ஸ்பெஷல்ல என் மூலியமா இறைவன் உங்களுக்கு என்ன இந்த உலகத்துக்கு உணர்த்த வர்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து நீங்க வெளியே வாங்க. அது தப்பு. ஆத்மான்றது எல்லா உயிர் வாழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே தாவரத்திலிருந்து மனிதன் வரைக்கும் அனைத்துக்குமே ஆத்மான்றது இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கைன்றது இருக்கு. அது எட்டி பார்த்து நமக்கு புரிஞ்சுக்க தெரியலன்றனால அவங்களாம் வாழ்றதே இல்லை நம்ம சொல்லக்கூடாது. இது ஆல்ரெடி நான் பகுத்தறிவு வீடியோவில் அறிவுக்கான டெஃபினிஷனாக நான் கொடுத்துருப்பேன். அதில் ஆத்மா பற்றி நான் சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ தான் அதை எடுத்து சொல்லன்றதுக்கான நேரம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த பகுத்தறிவு வீடியோ முதல்ல பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு. சரிங்களா? சரி, அதை நம்ம பார்க்கலாமா? ஆத்மான்றது எல்லா உயிர்களுக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவனால். எல்லா உயிர்களுக்குமே வாழ்க்கை அப்படின்றது காலம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. பிறப்பு இருக்குது, இறப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாடல் பார்க்கலாம். இந்த பாடல் சிவபுராணம் அப்படின்ற பாடல்ல மாணிக்க வாசகர் அருளிய நான் சொல்ல போகிற வரி 25வது வரியிலேருந்து நான் சொல்ல போகிறேன். அதில் அந்த வரியை சொல்லிவிட்டு அதுக்குரிய விளக்கம் அதில் இறைவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆத்மாவை பற்றின விளக்கம். சரி, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இருக்கிற வாழ்க்கை பற்றின விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி இன்னும் கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவபுராணம்னா என்ன, எங்கேருந்து அது நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது. மாணிக்க வாசகர் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியை வெளிப்படுத்தும் விதமாகவும் அவரை வணங்கும் பொருட்டு பாடிய சிவபுராணம் பாடல். இது ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தானே? மாணிக்க வாசகர் சிவபெருமான் மீது கொண்ட பக்தி. சிவபெருமான்னா நீங்கள் இறைவன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அதுக்கு நீங்கள் எந்த ஒரு உருவனாலும் கொடுத்துக்கோங்க. உருவம் அது உங்களுடைய விருப்பம். நம்ம எல்லாரையும் படைச்ச இறைவன். சரிங்களா? அவங்க பார்த்த ரூபம் சிவபெருமானின் ரூபம். இறைவன் தான் சிவபெருமானின் ரூபமா மாணிக்க வாசகருக்கு தரிசனம் கொடுத்து அருள்வாக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றிலாம் நீ இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ சிவபெருமான் மீது கொண்ட பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக இந்த சிவபுராணம் அப்படின்ற பாடல் வரிகளை பாடியிருக்கிறாரு. இந்த சிவபுராணம் எந்த பகுதியிலிருந்து சிவபுராணம்ன்றது இருக்குதுன்னா திருவாசகம். மாணிக்க வாசகர் அருளிய 8ஆம் திருமுறை. திருமுறைனா என்னதுப்பா? தேவாரம், திருமுறைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல. 63 நாயன்மார்கள் எழுதினது என்னது? தேவாரம். சைவ திருமுறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் மாணிக்க வாசகர் அருளிய திருமுறைகளை 8ஆம் திருமுறையாக பிரிக்கிறாங்க. அதில்வே அந்த திருவாசகம் பாடல், திருவாசகம் அப்படின்ற பகுதி வருது. அந்த திருவாசகத்தில் ஒரு பகுதியாக சிவபுராணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிவபுராணத்தில் நிறைய பகுதிகள் இருக்குது. இதில் பகுதி 1 நம்ம ஸ்டார்டிங் தான் இப்போ நம்ம பார்க்கவே போகிறோம். சரிங்களா?
Om Namah